செயற்கை பல் பொருத்துதல். பற்களின் முக்கியத்துவம். பற்கள் நம் வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க உதவுகிறது. பற்கள் உணவை நன்றாக அரைத்துண்ண உதவுகிறது. மேலும் பற்கள் நம்முடைய முக அமைப்பை அழகுபடுத்துகிறது. பற்கள் விழுவதற்கான காரணங்கள்: ஆழமான பூச்சிப்பற்கள், ஈர் சம்பந்தப்பட்ட நோய்கள், விபத்தின் மூலம் பற்கள் விழுவது, தாமதமான சிகிச்சையின் மூலம் ஏற்படும் பின்விளைவுகள், மேலே உள்ள பற்கள் கீழே நகர்கின்றன, அருகில் உள்ள பற்களும் நகர்ந்து பல் இல்லாத இடத்தை குறைத்து செயற்கை பல் பொருத்துதலை கடினமாக்குகிறது. நீண்ட காலமாக பற்கள் இல்லாத இடத்தில் உள்ள எலும்பு தேய்கிறது. அது நிரந்தர பல் கட்டுவதற்கு தடையை ஏற்படுத்துகிறது. கீழ்ப்பற்கள் இல்லாத காரணத்தினால் மேலே உள்ள பற்கள் கீழே நகர்கின்றன. அதன் விளைவாகவே இறுதியில் மேல் பற்களும் விழுகின்றன. முக அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள். நீண்ட நாள் பற்கள் இல்லாமல் உணவு உண்பதால் கீழ்த்தாடை மேல்தாடையை விட முன்னே வந்து அவை முக அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. செயற்கை பல் பொருத்தும் முறைகள். கழட்டி மாற்றும் செயற்கை பல் பொருத்தும் முறை. இவை பற்கள் இல்லாத இடத்திற்கு அருகில் பற்கள் இல்லை என்றால் அதனை பொருத்தி கொள்ளலாம். ஒன்று அல்லது பல பற்களையும் கட்டிக்கொள்ளலாம். இச்செய்முறை கழட்டுவதற்கும் மாற்றுவதற்கும் கடினமாக இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படாது மற்றும் வாயின் தூய்மையை பொறுத்தே கொடுக்கப்படும். அடுத்தது நிரந்தர பல் கட்டும் முறை, பிரிட்ஜஸ் என சொல்லப்படும். இவை அருகில் உள்ள நல்ல பற்களை உறுதியாக கொண்டு செய்யப்படும். இச்செய்முறை எப்பொழுது பயன் அளிக்கும் என்றால் ஆரோக்கியமான ஈர் மற்றும் எலும்பு இருக்க வேண்டும். இவை 18 வயது கீழ் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படாது. ஏனென்றால் அவர்களின் தாடையும் பற்களும் வளர்ந்து கொண்டிருக்கும். பல பற்களை கட்ட பயன்படாது. பற்கள் இல்லாத இடத்திற்கு அருகில் பற்கள் இல்லை என்றாலும் இச்செய்முறையை செய்ய இயலாது. அடுத்தது இம்ப்ளான்ட் என சொல்லப்படும் செயற்கை பல் பொருத்தும் முறை. ஒரு ஸ்க்ரூவை தாடையின் எலும்பினுள் செலுத்தி அதன் மேல் செயற்கை பற்கள் பொருத்தப்படும். இவை பற்கள் இல்லாத இடத்திற்கு அருகில் பற்கள் இல்லை என்றால் கொடுக்கப்படும். இச்செய்முறையால் நல்ல பற்களுக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. இவை 18 வயது கீழ் உள்ளவர்களுக்கு கொடுக்க இயலாது. ஏனென்றால் அவர்களின் தாடையும் பற்களும் வளர்ந்து கொண்டிருக்கும். இவை இரத்தம் சம்பந்தப்பட்ட குறைபாடு இருந்தால் தர இயலாது. ஏனென்றால் இச்செய்முறையை செய்ய அறுவை சிகிச்சை தேவைப்படும். மேலும் இவை புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் மற்றும் பாக்கு போடும் பழக்கம் இருந்தால் கொடுக்கப்படாது. ஏனென்றால் இவை பயன் அளிக்காது. மேலும் சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கும் இச்செய்முறை பயன் அளிக்காது. அடுத்தது டென்ச்சர் என சொல்லப்படும் பல்செட். இவை எந்த பற்களும் இல்லாத போது கொடுக்கப்படும். பல்செட்டை கையாள வேண்டிய முறைகள். பல்செட்டை இரவில் அணிந்து உறங்கக்கூடாது. பல்செட்டை பயன்படுத்தாத போது நீரில் போட்டு அதற்கான டப்பாவில் வைக்க வேண்டும். பல்செட்டை வெது நீரில் கழுவக்கூடாது. வாயை நன்றாக தண்ணீர் கொண்டு கழுவ வேண்டும். பல்செட்டை 5 ஆண்டிற்கு ஒருமுறை மாற்ற வேண்டும். பல்செட்டிற்கும் பல் துலக்க வேண்டும். இவற்றை பின்பற்ற முடியவில்லை என்றால் அதற்கான மாற்று முறை இம்ப்ளான்ட் அல்லது இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சர். இம்ப்ளான்ட்டை உறுதியாக கொண்டு செய்யப்படும் பல்செட் அளிக்கப்படும்.